ஓகே, ஸ்கிரீன் தெரியுதாமா? தெரியுது சார். தெரியுது சார். ஓகே தெரியுது சார். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு கொடுத்த அந்த ஒர்க் ஷீட். ஓகே, நான் 17ஆம் தேதி போல அனுப்ப சொன்னேன்ல. ஓகே, அது பார்த்தா ஒரு 2 பேர் தான் அனுப்பிட்டீங்க, மற்றவங்க நாளத்தில். ஓகே, செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதில் அந்த பார்த்தோம்னு சொன்ன அந்த அல்ஜிப்ரால கடைசி ஒர்க் ஷீட் இது வந்து கடைசியாக கொடுத்தது ஒரு 6 கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். அந்த 6ல் கடைசியாக உள்ளது மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இப்போ மேலே உள்ள 5 வந்து நீங்கள் செஞ்சுருங்க. எனக்கு அனுப்புறது வந்து அபிராபி மட்டும்தான் எனக்கு அனுப்பியிருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, மற்றவங்க சீக்கிரமாக அனுப்பிடுங்க. கடைசி ஒர்க் ஷீட் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் கிட்ட பிஞ்சா சொல்ல. ஓகே, ஸோ அப்படி செஞ்சிருந்தா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. Simplify each of the following algebraic expressions. Simplify na permudahkan. Okay. Inna arhan என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா permudahkan. Okay, simplify. So எப்படி simplify பண்றது? நம்ம படிச்ச 3 இது நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ என்னென்ன அந்த ஃபேக்டோரியல் வந்து என்னென்ன நம்ம யூஸ் ஓகே, ஸோ இப்போ ஃபேக்டோரியல்ல வந்து 3 மெயினா 3 விஷயம் இருக்கீங்களா கிளாஸ்ல? இருக்கோம் சார். சார். இருக்கும் சார். ஓகே, சார். ஃபேக்டரைசேஷன்ல வந்து த்ரீ திங்ஸ்லாம் that you must memorize. ஓகே, ஸோ ஒன்றாவது வந்து bentuk kuadratikல இருந்துச்சுன்னு சொன்னா, so bagaimana you boleh buat pemfaktoran, you boleh gunakan kaedah cuba-cuba. Okey. Lepas tu yang kedua, kamu keluarkan sebutan yang serupa. Okey. Sama macam sana boleh apa? For example, 4x kuasa 2 tambah 3x kuasa 3 அப்படின்னு சொன்னா, sini x kuasa 2, x kuasa 3 minimum, sebutan yang minimum tu boleh apa? So x kuasa 2, x kuasa 3, x kuasa 2 boleh apa? So x kuasa 2 boleh apa ni சொன்னா உங்களுக்கு 4 plus 3x. Okey, so ini satu jenis pemfaktoran lah. Yang ketiga, kita gunakan formula A kuasa 2 tolak B kuasa 2. Okey, so di mana A tolak B, A tambah B. Okay, apa? இந்த மூணும் இன்வால்வ் ஆகும். Ya, சரி, பாப்போமே. சொல்ல pertama, எனக்கு இங்க வந்து ஒரு இது kuasa 2 lepas tu 1 இருந்தாலே, okay, secara automatik saya tahu saya boleh gunakan formula ini. Okay, di mana 1 வந்து u kuasa 2, 1 kuasa 2. 1 sama dengan 1 kuasa 2. Okay, per 5 tolak u darab. Okay, di sini saya boleh fakturkan, keluarkan benda. Okay, பார்த்தீங்கன்னா 10 2 அப்படின்னு சொன்னா saya boleh keluarkan 2. Lepas tu ada b, sini pun ada b, saya keluarkan b. Ulang maksimum boleh apa முடியும். Ya, so dalam saya letak 5 supaya bila saya darab saya dapat 10 b lah. Okey, tolak 2 வெளியாக்கிட்டோம், b வெளியாக்கிட்டோம், so tinggal u saja. Per 1 tambah u. Okey, so இன்னும் நம்ம வெட்டுறதுக்கு எனக்கு வரல. வெட்டுறது வந்து இது மட்டும் எனக்கு வெட்ட முடியும். 5 tolak u, 5 tolak u. Lagi ya, kalau kamu kembangkan yang ini, u tolak 1, u tambah 1, mengikut formula lah. Okey, இது கம்பைன் பண்ணுவாங்க. இப்படி ஆகும். Per 5 tolak u darab dengan 2b 5 tolak u per 1 tambah u. Okey. Okey, sekarang saya boleh potong. So, எதை potong பண்ண முடியும்? u tambah 1 dengan 1 tambah u benda yang sama. Turutan tak penting lah. 1 plus u actually equals to u plus 1. Sama. Okey. Lepas tu 5 tolak u dengan 5 tolak u saya boleh potong. Okay, pada itu வெட்டுறதுக்கு இருக்கா? இல்ல. Okay. So tinggal u tolak 1 darab dengan 2b per 1. Okay, ini yang lagi 1, tak payah tulislah. So jawapan adalah u tolak 1 darab 2b. எத்தனை பேர் சரி இதுல? செஞ்சவங்க சொல்லாதீங்க. செய்யாதவங்க மட்டும் எத்தனை பேர் செக் பண்ணி சரி.
அபிராமி எனக்கு கரெக்ட் சார். correct. Others? So yang ni. Soalan nombor 3. இதை பார்த்தோன்னு எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? 16 4 cos 2 மாற்றலாம். 25 5 cos 2 மாற்றலாம். இங்க t cos 2. அப்படின்னா saya boleh gunakan formula a cos 2 tolak b cos 2 lah. Jadi mulut நீங்க மாத்துங்க. So 4 cos 2 tolak ini adalah 5 cos 2 t cos 2 apa join பண்ணீங்கன்னா 5 t cos 2. Okay? Over t minus 2. Bahagi kena tukar kepada darab. எப்ப bahagi darab மாத்துறோ இது வந்து terbalik ஆகும். Okay, இத பின்னாடி உள்ளதை நீங்க terbalikan பண்ணலாம். Maka 3 t kuasa 2 tolak 12 pergi atas. Okay, 8s tolak 10 st bawah. Okay, சரி இப்போ இதை வந்து நீங்க கம்பைன் பண்ணி அந்த ஃபார்முலா படி எழுதுனீங்கன்னா 4 tolak 5t 4 tambah 5t per t tolak 2 darab. Kita either factorize பண்ணலாம். Saya boleh keluarkan 3. Bila keluarkan 3, dalam ada t kuasa 2 tolak dengan 4. Okay, per இங்க நான் என்னத்தை வெளியாக்கலாம்? 2 வெளியாக்கலாம், s வெளியாக்கலாம். 2s வெளியாக்கினீங்கன்னா உள்ளுக்கு இங்க 4, இங்க வந்து 5t. ஓகே, சரி. சோ இன்னும் ஒரு இது வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஹிடனா இருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தோமா இந்த இடம். ஓகே, ஏன்னா நான் கட் பண்ண முடியல. t minus 2 இருக்கு, இந்த t cos 2 tolak 4. அப்ப நல்லா கொஞ்சம் இந்த உத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு ஃபேக்டரைசேஷன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா யார் கண்டுபிடிச்சா? கஸ்வன் என்ன அங்க மறைஞ்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாப்ப tiga. Okey, yang ini boleh tukarkan kepada apa? 2 kuasa 2 sir. apa? T kuasa 2 tolak 2 kuasa 2. Saya boleh gunakan formula ini. Ada orang T minus 4. Oh sorry, T minus 2 T plus T tambah 2 over 2s 4 minus 5t. Okey, இப்போ எதெல்லாம் கட் பண்ண முடியும்னு பாருங்க. Ini boleh potong, ini boleh potong lagi. Okey, alatkan. Okay, so 4 plus 5t times 3 நீங்க முன்னுக்கு போட்டுக்கலாம் over 2s மட்டும் தான் கீழ இருக்கு. Okay, betul ke? Betul? betul sir. Abhiramani betul ke? சார் அங்க t plus 2 இன்னும் எழுதாம இருக்கீங்க சார். Okay, அந்த செகண்ட் okay. Ini. ஆமா சார். Okay, yang ni t plus 2. Okay, seri. Soalan nombor 4. Soalan nombor 5. Yang ni siapa boleh terangkan? Okay, Abhiramani. ஒருனா சொல்லுங்க, say what? ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேல வந்து e ஸ்கொயர் மைனஸ் 16f ஸ்கொயர் இருக்கு. அது வந்து ஃபேக்டரைசேஷன் படி வந்து நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட அந்த இதை நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து e மைனஸ் 4f e பிளஸ் 4f கிடைக்கும். ஓகே, இப்படி மாறுங்க. ஓகே, கீழே கீழே வந்து சார் நம்ம வந்து அதுக்கு இருக்கிற ரிலேஷனை கண்டுபிடிச்சி வெளியே அந்த சேமா இருக்கிற அந்த இதை வச்சு நம்ம செய்யலாம் சார். ஸோ 3e உள்ள வந்து பிராக்கெட் உள்ளக்கு வந்து 4f plus e. டாராப் வந்து டாராப் 9e ஸ்கொயர் நம்ம வந்து 3e அப்புறம் பிராக்கெட்குள்ள 3e போட்டு பிரிச்சுக்கலாம் சார். இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் ஒரே ஒரு உங்காப்பான்றதுனால இது ஜஸ்ட் காப்பில. ஓகே, சோ இது கீழ உள்ளது கீழ உள்ளது நான் வந்து இந்த சேமா இருக்கிற அந்த காமன் ஃபேக்டர்ஸ் வச்சு செஞ்சேன் சார். அதே மாதிரி அந்த இதுல வந்து 2 வெளியாக்கிட்டு பிராக்கெட் உள்ளுக்கு e minus 4f எழுதிட்டேன் சார். சரி,
So yang ini you boleh kembangkan mengikut formula. So E tolak for F, E tambah for F over 3E E tambah for F. Okay, so நான் இடம் மாற்றிக்கிட்டேன், பிரச்சனை இல்லை. 4F tambah E tambah 4F sinting. Okay, darab 9E cos 2, 2E tolak 4F. Okay, இதை மைனஸ் இடம் மாற்ற முடியாது. Okay, plus வந்து நீங்க இடம் மாற்றிக்கலாம். Okay, so saya dapati ini dengan ini boleh potong. E tambah 4F, E tolak 4F pun boleh potong. 3 dengan 9 boleh simplify. E dengan E cos 2 பாக்கி ada E lah. Okay, 3 9 simplify பண்ணீங்கன்னா 3 இருக்கு. இங்க E cos 2, அப்ப கட் பண்ணீங்கன்னா இங்க பேலன்ஸ் இன்னொரு E இருக்கும். Okay, so jawapan adalah 3 E per 2. Betul ke? correct sir. Correct. Okay, nombor 6 Kaswan. சார் முதல்ல நம்ம அந்த ஒன்னாவதுல உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம் சார். அதுல வந்து H வந்து அந்த 2 நம்பர்லயும் H இருக்கு. ஸோ நம்ம H மட்டும் முதல்ல வெளியாக்கிக்கணும். H வெளியாக்கிட்டா உள்ள வந்து H தோலா 2K. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம H எடுக்கலாம், H எடுக்கலாம், 4 எடுக்கலாம். Ini dalam bentuk kuadratik okey. So bila disusun H kuasa 2 tolak 4H tambah 4. So boleh gunakan kaedah ni. Disusun balik. நீங்க குவாஸ் 2 முன்னுக்கு H ரெண்டாவது நம்பர் அப்படி அடுக்குனீங்கன்னா இனி dalam bentuk kuadratik. இந்த காய்டா யூஸ் பண்ணுங்க தானே. H 2 ஸோ 2H சார். ஸோ மின்னுக்கு நெகட்டிவ், 2 நெகட்டிவ். ஸோ அப்போ H தோலா 2 இன்னொரு H தோலா 2. ஓகே சார் இப்போ இந்த அந்த பக்கம் நம்ம டாரானால தெபாலே ஆக்கணும். ஸோ அந்த பக்கம் மேலே பார்த்தா H தோலா 2 H cos 2 tolak 4. ஸோ அது வந்து நம்ம 2 cos 2 மாற்றலாம். ஸோ A cos 2 tolak B cos 2 ஃபார்மேட்டுக்கு மாற்றலாம். ஓகே, அதுக்கப்புறம் கீழே வந்து அதையும் நம்ம H cos 2 tolak 2 cos 2 மாற்றலாம். 2 K cos 2. Betul? ஆமா சார். Okay, so H tolak 2K, H minus 2 times, இது கம்பைன் பண்ணினா H tolak 2, H tambah 2, ini pun you boleh kembangkan dengan formula yang sama, H tolak 2K, H tambah 2K. Okay, sekarang tengok mana yang you boleh potong. சார் இப்போ நம்ம மேலே அந்த H தோலா 2Kவும் கீழே H தோலா 2Kவும் விடலாம் சார். அதுக்கப்புறம் இந்த சைடுல H தோலா 2 மேலே H தோலா 2 விடலாம் சார். Okay, வேற எதுவும் கட் பண்ண முடியுமா? ஸோ கம்பைன் பண்ணா மேலே H தம்பா 2 ஒரு H இருக்கு. H tambah 2, kira வந்து H tolak 2, H tambah 2K. Okay. Okay. Okay, ini soalan polygon yang saya bagi last week. Ashwin இருக்கான கிளாஸ்ல? இருக்கேன் சார். செஞ்சிட்டீங்களா அந்த கேள்வி? நான் போன வாரம் 3 கேள்வி கொடுத்தேன். செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டேன் சார். ஓகே, சரி பாப்போம். துர்கா சினி செய்யல போல இருக்கணும் எனக்கு கணக்குல. நான் செஞ்சிட்டேன் சார். அனுப்பிட்டீங்க எனக்கு? அனுப்பிட்டீங்களா? சார் நில்லுங்க சார், கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்ல போய் பார்க்கறேன். அனுப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி. The diagram shows the surfaces of two tables. Okay? So இது என்ன படம் காட்டுது? ஒரு மேஜையோட ரெண்டு மேஜையோட படத்தை காட்டுது. Okay? P and Q. Okay. Which are octagon. இது வந்து octagon. Okay? அவன் வந்து octagon தான் சொல்லியிருக்கான். ஆனா octagon சிக்காத்துன்னு அவன் சொல்லல. Okay, octagon
but it is not octagon, regular octagon. Octagon காத்து இல்ல. Okay. அதுக்கப்புறம் இது காத்து regular hexagon. Hexagons காத்து இது வந்து hexagons காத்துன்னு சொல்லிட்டான். ஆனா இது வந்து octagon மட்டும் தான் சொல்லிட்டான். இது bukan octagon காத்து. அஸ்வின் ஏன் இது octagon காத்து இல்ல? படத்தை வச்சு ஒரு ரீசன் சொல்லு பாப்போம். ஏன் இது octagon காத்து இல்லன்னு சொல்றான்? சார் ஏன்னா அதுல வந்து ஒரு லைனும் இருக்கு 2 லைனும் இருக்கு. ஓகே, ஆனா அது octagon. ஆனா இது வந்து அவங்க டிஎஸ்ல காத்து ஈக்குவல் ஹெக்ஸாகன்ஸ் காத்து அப்படினா எல்லா லென்த்தும் சேமா இருக்கும். எல்லா சூடோட் புட்டாலாமா all the interior angle also will be same. Okay, சரி. The two tables are combined at AB. AB ல தான் ஒட்டி வச்சிருக்காங்க அந்த மேஜிய. Okay, so find the values of x and y. Okay, so எப்படி நம்ம x and y கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, okay, இது வந்து கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான், கஷ்டம் இல்ல. Isinya sudut ini mengikut apa ni gambar aja yang diberikanlah. Okey, sudut ini sama dengan sudut ini, juga sama dengan sudut ini, sama dengan sudut ini. Are you agree? Agree, sir. Agree, sir. Okay. Okay, so அப்ப இங்கேயும் 150, இங்கேயும் 150, இங்கேயும் 150, இங்க 150. ஆனா இந்த சூடோட்லாம் வேற. இந்த 4 சூடோட்டும் சேம். ஓகே, சோ ஒரு ஆக்டகனுக்கு கண்டிப்பா 8 சூடோட் போட்டாலாமா இருக்கணும். because octagon 8 sided 8 சூடோட் இருக்கணும். மேல கீழ 2 4 நடுவுல 4. அப்ப இதெல்லாம் சேர்த்து ஆக்டகனோட ஜும்லா சூடோட் போட்டாலாமா எவ்வளவு? ஜும்லா சூடோட் போட்டாலாமா என்றப்ப octagon ஃபுல்லா 8 குள்ள எவ்வளவு வரணும்? 1080, sir. 8 times 108. 1080. ஞாபகம் இருக்கா ஃபார்முலா நோ? n minus. ஓகே, இப்போ இந்த 4 மட்டும் டோட்டலா 300 300 600. ஓகே, சோ இந்த 4 600. அப்ப இந்த மேல பேலன்ஸ் இருக்க 4 வந்து சேம் சொன்னா எப்படி இந்த y கண்டுபிடிக்கிறது? சோ கொஞ்சம் நீங்க அங்க யோசிக்கணும். கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணணும். எப்படி from total 1080 ல இருந்து விலையை தோலா dua 4 ini, அதாவது 600 நீங்க தோலா பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது பேலன்ஸ்? எல்லாம் கால்குலேட்டர் தட்டு வருதுன்னு 480, sir. 480. இந்த 480 யாரோட சொல்லுங்க பாப்போம். யார்? அந்த நம்பர் 4y, sir. 1 3 இந்த 4 வந்து ஓகே, இந்த 4 எங்களையும் கூட்டினா 480. எஸ் நோ? எஸ் சார். yes, sir. அப்ப 1 மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் நம்ம? அப்ப இந்த y மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு 480 divided by 4. 4 equals to 120. So y equals to 120. ஓகே, இப்போ அங்க முடிஞ்சிருச்சு. இப்போ x க்கு வரும். x வந்து இது வந்து current kamu perlu ambil sebagai satu bulatan, ஒரு bulatan because இப்படி இருக்கு. சோ சுத்தின வந்துறோம். ஒரு full rotation செய்யணும் நீங்க. சோ equals to 360 bulatan-ஓட கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, சோ மொத்தம் 360, இது 150னா எனக்கு இது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா saya gunakan yang lain. Kalau saya tahu nilai yang ini, saya boleh kirakan x. Karena di 3 கூட்டினா தான் 360. Since ini adalah hexagon sekata, dia ada 6 sudut pedalaman. 1 2 இதையும் சேர்த்து. ஓகே, அப்போ ஒரு சூடுட் pedalaman எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன ஃபார்முலா? n minus 2 times 180 over n. ஒரு சூடுட் கண்டுபிடிக்கிறது. ஆமா தானே? katakan saya letak ini sebagai k ya. Saya label sebagai k lah. k கண்டுபிடிக்கணும்னா 1, இந்த ஹெக்ஸாகனுக்குள்ள அந்த 1 கண்டுபிடிக்கணும்னா saya gunakan formula ini. Oke, kirakan juga sini apa nilai dia? Sekarang saya kirakan untuk hexagon. Cepat. Sir, 120. Ini formula n இந்த கேஸ்ல வந்து என்னது? ஒண்ணாம் சார், அந்த இருக்கிற சூடோட்டோட இது 6 இருக்குன்னா 6 தோலா 2 டைம்ஸ் வித் 180.
Jadi divide by 6. so berapa you dapat? 120. 20. So di sini K adalah 120. Maka bagaimana saya boleh kirakan X? Aswin? Sir, X tambah 150 tambah 120 sama dengan 360. Okay. So உங்களுக்கு இனிமேல் ayat mathematics தெரியும். Very important. So X tambah ini 2 you dapat 270 sama dengan 360, maka X sama dengan 360 tolak 270. What's the answer? 9 plus, sir. 90. Okay. So ini consider soalan senang lah. Okay. Soalan கிடைச்சா? Kati, sir. Okay. Soalan nombor 2. Okay. So இந்த diagram இத வந்து ரெண்டு வழியா செய்யலாம். Saya buat satu cara, lepas tu nanti saya post cara yang dibuat oleh Abhirami. Okay. So Abhirami வந்து ஒரு வழியில ஒரு மெத்தட்ல செஞ்சிருந்துச்சு. நான் இன்னொரு மெத்தட் செய்யலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக நான் இன்னொரு மெத்தட்ல செஞ்சேன். அப்போ உங்களுக்கு ரெண்டு மெத்தட் நான் என்னோட இது போஸ்ட் பண்ண பிறகு அபிராமியோட ஆன்சர் நான் போஸ்ட் பண்றேன். தென் யூ கேன் கம்பேர்லாம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படியும் செய்யலாம். அப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு விளங்கணும் அப்படின்ட்டு. ஓகே. சரி. இல்ல நீங்க வேற யாராச்சும் வேற மெத்தட்ல செஞ்சிருந்தீங்கன்னா அதையும் போஸ்ட் பண்ணுங்க. tapi jawapan mesti samalah. Jawapan tapi lain-lain. Okay. So in the diagram PQRST is the pentagon. Ini okay. PQRST. Okay, 1 2 3 4 5. So pentagon betul. Tapi itu bukan pentagon sekata, பார்த்தோன்னு தெரியுது. angle-லாம் வேற இருக்கு. Okay. TU mana TU? Okay, TU ni UV yang ni. Okay, dan BQ are three-sided of regular polygon. அது வந்து மூணு சைட் மட்டும் தான் ஒரு ரெகுலர் ஒரு பாலிகன்ஸ் காத்து ஆனா மூணு சைட் மட்டும் தான் இருக்கு. V center P. P வந்து sebagai pusat. அப்படின்னா ஆக்சுவலி அது நீங்க இன்னும் கண்டினியூ பண்ணீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா அது இன்னும் வருது. சென்டர் வந்து இது. ஓகே, அது போயிட்டே இருக்குது. எத்தனை சைட் நமக்கு தெரியல, ஆனா சென்டர் வந்து இது. அப்ப அந்த பாலிகன்ல இந்த மூணு சைட் மட்டும் தான் நான் காட்டியிருக்கான். பின்னாடி உள்ள மூணு சைட் பின்னாடி உள்ளதெல்லாம் வந்து இன்னும் அவங்க காட்டல, வரையில. ஒன்லி இந்த மூணு சைட் மட்டும் மேல உள்ளது காட்டியிருக்காங்க. சென்டர் வந்து பி. ஓகே. ஸோ எத்தனை சைட்னு எனக்கு தெரியல. நம்ம கனெக்ட் பண்ணிட்ட பிறகு ஓரளவு நம்மளுக்கு எத்தனை சைட் நம்மளுக்கு தெரியும். அது உண்மையுமே கம்ப்ளீட் பண்ணாம இந்த மிச்சமா இருக்கிற பின்னாடி உள்ள சைட் வந்து எவ்வளவு நமக்கு தெரியும். ஓகே, சரி. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஓகே பாருங்க. ini adalah 3 sisi bagi satu poligon sekata. Poligon sekata அப்படின்றதுனால இந்த மூணு இந்த TU, UV, VQ சேம் சைட் இருக்கு. அதே நேரத்தில் இது வந்து சென்டர். சென்டர் அப்படின்றதுனால நீங்க சென்டர்ல இருந்து ஒவ்வொரு பூச்சுக்கும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா எதுக்கு 120. இது பாலிகன்ஸ் காத்தவா இருக்கிறதுனால சென்டர்ல இருந்து நான் மூணு ட்ரையாங்கிள் பீனா பண்ணதுனால ini 40, sini 40, sini pun 40. Are you agree? Agree sir. Agree, sir. Agree, sir. ஓகே. ஏன் அப்படின்னா பாலிகன்ஸ் காத்துனா தான் நீங்க அப்படி செய்ய முடியும். ஏன்னா எல்லாமே சேம். அந்த மூணுக்கும் சேர்த்து 120 அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பூச்சுக்கும் நீங்க பிரிச்சீங்கன்னா 3 செகண்டிக்கு வருது. அப்ப 120 3 டிவைட் பண்ணிக்கோங்க பாதி ஈக்குவலா. Oke, lepas tu kamu perlu tahu ini adalah satu segitiga. Oke, segitiga sama kaki. இது ஓகே, இது உள்ளுக்கு வந்து segitiga sama kakiயா. இது 40 அப்படின்னா இதுவும் எவ்வளவு இருக்கணும்? பிகாஸ் மொத்தம் 180. ஒரு செகித்திகால 180. ஓகே, நான் இந்த செகித்திகா மட்டும் தனியா எடுத்து விடுறேன். இப்படி இருக்கு. இது mana ini adalah 40 center. இதோட 40, இங்க V, இங்க Q. இந்த V-யும் Q-ங்க. ஓகே. சோ ini sebenarnya segitiga sama kaki. ஏன்னா சென்டர்ல இருந்து அங்க பிரிச்சேன். யா.
சோ இப்ப 40னா செகித்திக சமகாக்கியோட ப்ராப்பர்ட்டி என்னது? கால் கிட்ட ரெண்டும், அதாவது கீழ ரெண்டும் சேமா இருக்கணும். அப்போ மொத்தம் 180 அப்படின்னா 180ல இருந்து நீங்க 40 மைனஸ் பண்ணீங்கன்னா what will get 140. இந்த 140 வந்து யார் யாருக்கு? இதுக்கும் இதுக்கும். அப்ப இது எவ்வளவு? 70 यानी 2 Is it okay? ஓகே சார். விளங்கிச்சா? ஓகே சார். விளங்கிச்சு சார். So sini 70. Okay, sini pun mesti 70. Okay, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஏரியா பென்டகனோட இன்டீரியர் ஆங்கிளோட கான்செப்ட் படிக்க போறேன். பென்டகன் டோட்டல் இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளவு? 500. நிமரத்த சப்பாப்லோ. 5 ஆங்கிள் கூட்டணும். 5 ஆங்கிள் இருக்கணும்ல, 5 ஆங்கிள் இருக்கான்னு பார்க்கணும். நீங்க எப்பயுமே ஆங்கிள் செக் பண்ணிக்கங்க. 1. அதுக்கு அப்புறம் பென்டகன் இது சூப்பர்ல போறோம். முதல் டாபிக் கொடுத்துட்டான். ஓகே ஓகே, அப்ப இந்த ஃபுல்லா இந்த ஆங்கிள், அதாவது இங்க 25 இருக்கு, இங்க 70 நமக்கு தெரியும். அப்ப மொத்தமா இங்க வந்து 95. ஓகே, அதுக்கு அப்புறம் இங்க 120. யா, இது வந்து 120 அவனே கொடுத்துட்டான். இங்க வந்து 2 plus x. ஓகே, இங்க இது வந்து 2 plus x. இங்க வந்து 2 அப்ப 5 இருக்கான்னு பார்த்துக்கோ. 1, இங்க 95, இங்க 120, இங்க மொத்தமா எடுத்தோமா 70 plus x, இங்க 70, 5 இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவுக்கு வரணும்? 540க்கு வரணும். ஓகே, சோ எப்பவுமே இந்த x உள்ள முன்னுக்கு எழுதிருங்க. சோ x plus 70 plus இது எழுதிட்ட 70 tambah 105 tambah இங்க ஏன் 90 தெரியுதா? ஹலோ, இங்க கொஞ்சோண்டு டோப்ளிமன் கொடுத்திருக்கான். நம்ம இங்க கண்டுபிடிச்சது எவ்வளவு? 70. 70 எல்லாமே இருக்கணும். எல்லாமே 70 தான். இது 70, இது 70, இது 70, இது 70. அந்த கால், அந்த செகித்திக கால் கிட்ட உள்ளது எல்லாமே 70. அப்ப 70 plus 25 வந்து 95 ல. ஓகே, சோ 95 plus கடைசியா 120 equals to 540. கண்டுபிடிங்க x இப்ப எவ்வளவுன்னு. x இதெல்லாம் கம்பேர் பண்ணா எவ்வளவு? 560. இதெல்லாம் கம்பேர் பண்ணா 560 கிடைக்குது. சார் 460. 460 equals to 540. Okay, so x is equal to 540. You give minus with 460. You will get what? 80. Huh? 80. 80. Kadicha? Is it okay? ஓகே சார். யாருக்கு வழங்கல? I think அபிராமி வந்து அது வந்து அவங்க வந்து இத மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, இந்த உள்ளுக்குள்ள ஷேப் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். क्या kappa sanati anta you tengok lah அந்த இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். kamu boleh gunakan kaedah ini pun boleh. Okey, நிறைய alternatives இருக்கு உங்களுக்கு. Okey, soalan seterusnya. Okey, ini pun kita boleh gunakan dua kaedah. Okey, so apa எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு நீங்க பாத்துக்கோங்க. சரி, இந்த டயகிராம் sebelum itu ஓகே, நான் இந்த ஃபார்முலா கொடுத்தேனா bilangan sisi okay okay, bilangan sisi sama dengan 360 bahagi dengan sudut peluaran. இந்த ஃபார்முலா கொடுத்தேனா நீங்க? இல்ல சார், கொடுக்கல சார். Equals to 360 over exterior angle. Okay, ஒரு polygon number side கண்டுபிடிக்கணும்னா நீங்க 360 எடுத்து exterior angle ஓட டிவைட் பண்ணீங்கன்னா you will get number of side. அந்த polygonக்கு வந்து எத்தனை சைட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி. So see இந்த diagram EFGHJKLM mana saya pada dari persinilah அப்படியே சுத்தி வந்தீங்க சொன்னா
adalah regular octagon sekata. Okay, dan EMN is a equilateral triangle, segitiga sama sisi. இது octagon sekata, இது segitiga sama sisi. Okay. Okay. Lepas tu LM dan MN. Mana LM? Okay, LM இதுவும் MN are two-sided of regular polygon R. இன்னொரு பாலிகன் இருக்கு, ரெகுலர் பாலிகன் R, ஆனா ரெண்டு சைடு மாதிரி தான் கொடுத்துருக்கான். அப்படின்னா அது என்னது? மிச்சம்லாம் அப்படி வரணும், அது அப்படியே போயிட்டு இருக்கோம். we don't know, மிச்ச பாட்டெல்லாம் வரியல. ஓகே, இது வந்து ரெகுலர் பாலிகன் R. இந்த பாலிகனோட ரெண்டு சைடு மாதிரி தான் கொடுத்துருக்கான். என்ன அந்த ரெண்டு சைடு? இது LMO MN மட்டும் தான் கொடுத்துருக்கான், மற்றதெல்லாம் கொடுக்கல. ஓகே, அப்போ கேட்கறது வந்து என்னது? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சைட். அப்படின்னா இந்த ரெகுலர் பாலிகன் ஆர்க் வந்து உண்மையுமே கம்ப்ளீட் பண்ணாம எத்தனை சைட் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ di mana saya boleh gunakan formula ini. Bilangan sisi, number of side எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 360 bagi dengan sudut peluaran. ஓகே, sudut peluaran யாரோட sudut peluaran? இந்த பாலிகன் ஆரோட sudut peluaran. யா, எப்படி அதோட sudut peluaran நம்ம கண்டுபிடிக்கிறது? Bagaimana saya boleh kirakan sudut peluaran? So நான் நீங்க சொன்னது போல, ஓகே, இப்ப பாப்போம். நான் இங்க வெளியெடுத்து வரீறேன். இருக்கீங்களா? இருக்கோம் சார். இனி M. Lepas tu அப்படியே இங்க N-க்கு இங்க இறங்கிடுச்சு. ஓகே, அந்த படத்தை. அப்ப இந்த பாலிகனோட சூழல் புல்வாரன் வந்து எங்க இருக்கு? நான் என்ன சொன்னேன்? நேரா நீங்க காரிஸ் போட்டீங்கன்னா இனி சூழல் புல்வாரன். ஓகே, சோ அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சொன்னா, அதாவது இந்த பாலிகன் ஆரோட இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, kita boleh gunakan formula ini untuk menentukan bilangan sisi. ஓகே, சோ எப்படி கண்டுபிடிக்கிறது? அத அங்கதான் பாருங்க உங்களுக்கு இருக்கு. சரி, இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? நான் saya sambungkan. Okey, saya sambungkan, maka ini saya punya sudut peluaran. இந்த பாலிகன் ஆரோட sudut peluaran அது. ஓகே, இப்போ பாப்போம். இது எவ்வளவு? ஆக்சுவலி kalau octagon ஒரு வேல்யூ எவ்வளவு? ஒரு sudut pedalaman எவ்வளவு? 135 sir. 35. 135 dan kamu perlu tahu ini adalah garis lurus. அப்படின்னா இது எவ்வளவு? அது எவ்வளவு? 45 sir. 45. பாருங்க, அது இன்னும் சூழல் புலுவாரம் இல்ல, இந்த ஆரோட சூழல் புலுவாரம் இல்ல. இந்த ஆக்டகனுக்கு இது 35 அப்படின்னா நான் நேரா காரிஸ், அதாவது ஓகே இங்க பெருசாக்குறேன். ஓகே, இப்போ இதுதான் நம்ம 35 நாங்க போட்டிருக்கோம் இந்த இடத்துல இது. ஓகே, இப்போ இது 135 அப்படின்றதுனால இது வந்து 45. ஏன் 45? பிகாஸ் இனி அல்ல garis lurus kita lukis 180 இருக்கணும். 45. Lepas tu tengok, ini segitiga apa? Sama Equilateral triangle. sama sisiனா உள்ளுக்கு ஒண்ணுக்கு எவ்வளவு இருக்கணும்? 60. 60. இதுவும் 60 தான் இருக்கணும். ஓகேயா? அப்ப ஃபுல்லா 60 அப்படினா இந்த இடம் ஃபுல்லா 60, மேல 45 அப்படினா இந்த x வந்து எவ்வளவு இருக்கணும்? 15 degrees. 15. So it should be 15 degrees. அந்த 15 degrees தான் sudut peluaran untuk R. இந்த R ஓட sudut peluaran. Is it clear? Clear sir. Kalau sudut peluaran 15, bilangan sisi berapa? So bilangan sisi sama dengan 360/15. Berapa? 24. 24. அப்பனா அதுக்கு 24 சைட் சுத்தி ஒரு கம்ப்ளீட்டா நீங்க ஆர முடிச்சீங்கன்னா 24 சைட் வரும். எப்படி கண்டுபிடிச்ச? mengikut formula ini. Okey, bilangan sisi sama dengan 360 bagi dengan sudut peluaran. Itu adalah formula. அப்ப எப்படியாச்சும் sudut peluaran தேடப்படும் bilangan sisi சம்பந்தப்பட்ட கேள்வி. ஓகேயா? Okay sir. ஓகே, சரி.
So kita sambung dengan soalan. நான் என்ன சொன்னேன், நான் சர்க்கிள் நான் போட மாட்டேன். முதல்ல நம்ம நல்லா ரிவிஷன் செஞ்சுட்டு ஒரு பரீட்சை வச்சுட்டு பரீட்சையில் என்ன பண்றீங்க எடுக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் saya masuk circle அப்படின்னு சொன்னாங்க. Ya, அதனால hari kita buat banyak soalan ulang kasih. Okey, soalan nombor 2. Express 2y tambah 3 2y tolak 6 per 15 sebagai pecahan tunggal bentuk termudah. Okey, ஒரே pecahan மாத்திடணும். இந்த பிளாஸ்லாம் இருக்க கூடாது. dia jadikan sebagai single fraction. Okey, cepat. எல்லா கல்வியும் ஒரு நிமிஷம் தான் கூட இல்ல. டப்புன்னு கால்குலேட்டர் எடுத்து கையில வச்சுக்க, தாள் எடுத்து வச்சுக்க. ஒரு நிமிஷம் தான். அஸ்வின் இருக்கான கிளாஸ்ல? இருக்கேன் சார். பென்சில், பேனா, இரேசர் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கங்க. கால்குலேட்டர் Okey, jawapan? Sir, 8y minus 6 over 15. 8y minus 6 over 15. Others? Apa you perlu buat? Kalau sini 15, sini 3. Sorry sir. 8y இல்ல 12y, sorry. Okey. Kalau 3, 15 apa perlu buat? Darab dengan 5. yang darab dengan 5. Kira sama makna kan? ஆமா சார். Okey, atas pun darab 5. Okey, so ini kita இது என்ன கிடைக்கும்? You akan dapat apa? 10y per 15. 10y per 15 tambah 2y tolak 6 per 15. Kira sama y itu சொன்னா மேல செட்டில் பண்ண வேண்டியதான். So 10y tambah 2y 12y. 12y. tolak 6 per 6. 5 5. 15. 15. Okey. Kalau soalan ini 3 markah, Abhidami akan dapat 2 markah saja. Okey. அந்த 1 மார்க் எங்க போச்சு? யார் சொல்ல முடியும்? Kalau soalan ini 3 markah, you all will get 2 marks only. Why you all loses another 1 mark? Why? Soalan dia tanya apa? No sir. In simpler form. Pecahan bentuk termudah. Okey. So 12y tolak 6 per 15 saya boleh faktorkan 3. ஏன்னா 12 6. Okey. நான் 3 வெளியாக்கலாம். 3 வெளியாக்கணும் என்ன நடக்குங்க? 4y tolak 2 per 15. Di mana saya boleh satu dengan Can you understand? So jawapan adalah 4y per 2 per 5. Ini jawapan. Dia nak jawapan dalam of course single fraction and also in simplest form. Juga kamu perlu rank simplify. Simplify பண்ணிடணும் கடைசில. So the final answer is 4y minus 2 over 5. Okay? So அப்ப நீங்க அந்த அரகம் நல்லா பாருங்க. என்ன கேட்டிருக்கான் இன்னும் ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? அதுலயே ஃபோக்கஸா இருக்கணும் நீங்க. சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு எப்பயுமே ஃபோக்கஸா இருங்க அதுலயே. ஓகே. அதே क्वेश्चनல இந்த 12y minus 6ல நம்ம 6 வெளியாக்கலாமா சார்? வெளியாக்கி அந்த இடத்துல 1 போடலாமா? 6 வெளியாக்கலாம். நீங்க 6 வெளியாக்குறீங்கன்னா விஷயா. Okay, saya keluarkan 6, saya dapat 2y tolak 1 per 15. Ini pun you boleh simplify. இங்கேயும் நீங்க simplify பண்ணி தான் ஆகணும். அப்படி வெளியாக்குனீங்கன்னா 3 ஆல் டிவைட் பண்ணினா 2, 3 ஆல் டிவைட் பண்ணினா 5. Can. Boleh. Ana you jangan tinggalkan jawapan macam ni. Ini belum lagi dalam bentuk terus. Ni simplify எந்த வகையிலும் simplify செய்யல.
Okay. Is it okay? ஓகே சார். Abhirami? ஓகே சார். Okay. Yang ni cepat nombor 6, 1 minit saja. So, இது என்ன செய்யணும் சொல்லுங்க. Darab dengan 4. atas pun darab dengan 4. 4y per 4x dollar y. Okay. Minus ஓகேயா? சரி, இங்க மைனஸ் வந்து இங்க ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கலாடு சீனிவாசன் உங்க அப்பன் வாய் தம்பா டூ அந்த மாதிரி ஏதாவது உங்க அப்பன் 2 3 இருந்துச்சு சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன போடணும்? பிராக்கெட். குறுங்கல். கண்டிப்பா குறுங்கல் போட்டு தான் செய்யணும் நீங்க. ஓகே. சோ dalam kes ini 4y tolak y per 4x tolak y. So 3y 4x tolak y. Betul? betul சார். Betul, sir. Okey. Soalan nombor 8. Bahagi dan ada kuasa 2 1. Debit பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வந்துரும். யார் ஒரு நேரடியாக வளர்க்க முடியும்? அஸ்வின், பி, எனி, P tolak 1, P tambah 1. ஓகே. சோ இது வந்து பாகில இருந்து டேரா பண்ணோடி இது என்ன மாறிடும்? தலைகீழால. ஓகே, மேல என்ன போயிடும்? 3 tambah 3 P. Okey, so ni ini adalah P tolak 1, P tambah 1 darab. Itu என்ன பண்ணுவோம் சொல்லு பாப்போம். ஹலோ, இத ஃபேக்டரைஸ் பண்ணலாம் தானே? ஆமா சார். பண்ணு, சீக்கிரம் சொல்லு. 3 tambah 3. 6 P. 3 பின்னா எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது? எதுல வெளியாக்க முடியும்? இது கேஸ்ல வந்து வெளியாக்குறதுடா. 3 வெளியாக்கணும். வேற என்ன சொல்லிட்டு இருக்கப்ப? 1 tambah P. P per P. இப்போ எதை வெட்ட முடியும் பாரு. எதுல வெட்ட முடியும் சொல்லு பாப்போம். எனக்கு இன்னும் ஐ அம் வெரி கான்ஃபிடென்ட்டா தெரியுது. இன்னும் உங்களுக்கு 60 விழுக்காடு தான் விளங்கி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறதுல தான் ஒரு சில பேர் தான் விளங்கி இருக்கு முக்காவாசி. ஆனா கொஞ்சம் பேருக்கு இன்னும் மேலோட்டமா ஏனோ தானோன்னு தான் இப்ப படிச்சுட்டு வரீங்க. உங்களுக்கு உண்மையுமே விளங்கல. ஐ நோ. சரி, சொல்லு எதை விட்டலாம்? 1 tambah P-யும் P tambah 1-யும். ஓகே, சமலா. lagi apa boleh potong? P. Okey. So kata என்ன இருக்கு? 3 per P tolak 1. Okey. Sebelas. இது வந்து Katrina explain பண்ணு. Ini juga sini. Saya tahu. யாருக்கு உண்மையுமே விளங்கிடுச்சு, யாருக்கு விளங்குன்னு எனக்கு விளங்கிடுச்சு. ஓகே, இது jangan tipu saya. Katrina இருக்கியா? இருக்கு சார். Soalan 11 you explain. Soalan 12 juga you explain.
ஓகே நீ 1 tambah n அது ஒண்ணும் செய்ய முடியாது. இது வந்து என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணனும் சொல்லு பாப்போம். A tolak B, A tambah B. ஓகே அப்ப இந்த கேஸ்க்கு வந்து எப்படி மாறும்? n cos 2 tolak 5 cos 2. ஓகே bahagi என்னவா மாறும்? Darab. யாரா பண்ணிட்டு இது என்ன பண்ணிரும்? Terbalik ஆயிடும் சார். ஓகே ஓகே அடுத்து என்ன செய்வ சொல்ல பாப்போம். 1 tambah n ஒண்ணும் செய்ய முடியாது. இத வந்து எப்படி கம்பைன் பண்ண? n tolak 5 baik N tambah 5. ஓகே darab மேல n tambah 5 மட்டும் இருக்கு அது ஒண்ணும் செய்ய முடியாது. இத ஒண்ணு செய்யலாம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எதை வெளியாக்கலாம்? 5 சார். வெளியாக்கணும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1 tambah n. ஓகே sekarang எது எதெல்லாம் வெட்ட முடியும் சொல்லு? N tambah 5. ஓகே n tambah 5 n tambah 5 இங்க 1 tambah n 1 tambah n ஓகே சோ பேலன்ஸ் எது இருக்கு? N இங்க எல்லாமே ஃபுல்லா வெட்டியாச்சு இங்க ஃபுல்லா வெட்டியாச்சு மேல ஒண்ணு தான். கீழ வந்து யாரா இருக்கா? இதுவும் tolak 5. so 5 bracket n tolak 5 பா ஓகே டுகாஷினி சார் வந்து கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா நம்மனால வந்து ஃபக்டூர் பண்ண முடியும். ஸோ kaida cuba baca 2p hai 2p sorry silap 2p p p ஓகே சோ sini 1 satu சோ எனக்கு வந்து பிளஸ் p கிடைக்கணும்னா நெகட்டிவ்ல வரணும் சார். நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் 3p ஆயிராது. ஈஸியா யா எனக்கு தெரியும் இன்னும் கன்ஃபியூஸ் தான் உங்களுக்கு இதெல்லாம். ஓகே சோ இப்படி டாரா பண்ணுவோம் யா சோ இப்படி டாரா பண்ணீங்க என்ன வரும்? 2p இப்படி டாரா பண்ணீங்க என்ன வரும்? p என்ன வரணும்? பிளஸ் p னா பிளஸ் 1p பிளஸ் வரதுனால கண்டிப்பா இது ப்ரீ நம்பர் பிளஸ்ல வந்துடணும். உங்க ஆன்சர் வந்து பிளஸ் 1p இருக்கிறதுனால கண்டிப்பா ப்ரீ நம்பர் பிளஸ்ல இருக்கணும். ஆன்சருக்கு ஏத்த மாதிரி ப்ரீ நம்பர் பிளஸ் போயிடும். மைனஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா 1p அப்பனா 2p முனுக்கு பிளஸும் p முனுக்கு 1p முனுக்கு என்ன வரணும்? நெகட்டிவ். விளங்கிடுச்சா உனக்கு? வழங்கிச்சு சார். எத்தனை கேள்வி செஞ்சாச்சு திருப்பி எடுத்து பாருங்க. ஓகே 2p minus 1 இத ஃபேக்டரைஸ் பண்ணா ஓகே ini punya faktor 2p minus 1 p plus 1 so இத கேன்சல் பண்ணீங்கன்னா ஃபைனலி 1 per p tambah 1 ஓகேயா? யாரு கிடைச்சா? கிடைச்சிச்சு சார். கிடைச்சிச்சு சார். சோலானி okay Raja diagram below shows a triangle with the measurement given in cm okay sorry இது ஒரு triangle measurement எல்லாம் கொடுத்திருக்காங்க k 2h minus 3k 3h okay the perimeter னா எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லாத்தையும் வெளியில தம்பா பண்ணோம் சுத்தியும் தம்பா பண்ணாதான் perimeter. ini tambah dengan ini adalah perimeter. So siapa boleh buat? Soalan senang. Perimeter sama dengan saya start dengan ni lah. 3h tambah 2h tolak 3k tambah k. Okey, settle kan? Sir, 5H tolak 3K tambah 1. இதான் கொஞ்ச நேரம் ஜாம் ஆயிடுச்சு. இந்த அப்பப்ப ஜாம் ஆயிடுது. ஓகே மத்தவங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சு? அடுக்க 5H bila you buka kurungan 5H tolak 3K tambah K
So 5A tolak 2K. Betul ke? Betul sir. Okay, so 14, master. Permudahkan. Ini Tasman explain. Okay sir. Tasman explain ஓட மத்தவங்க பேசாம இருக்காதீங்க. திடீர்னு கூப்பிடுவேன் நானு. Okay. Jawapan? சரிங்க சார், செஞ்சுக்கிறேங்க சார். சரியா? லேட் ஆகுறீங்கன்னா லேட்டா தான் விடுவேன். நான் இலக்கியம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் விடுவேன். நீங்க லேட் ஆகுறீங்கன்னா அப்ப நீங்க தான் காரணம் எல்லாத்துக்கும். Not me. Dia ada banyak soalan nak discuss. Cepat. யாச்சும் இன்னைக்கு ராத்திரி இங்க கேப்ஸ்க்கு போறீங்களா? ஹலோ? சார் நான் போகல சார், காலையில் தான் போவேன். ஓகே, அப்போ ஜாபான். சரிங்க சார், சீலாஃபா மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். பால் எங்கேயே சொல்லு நீ. இப்படியே சொல்லு நான் எழுதுறேன். சார் முதல்ல அந்த கீழே வந்து அந்த 8MN அதை வந்து நான் ஃபக்டர் பண்ணேன் சார். ஓகே, சரி. So, apa yang difaktorkan dikeluarkan apa? 8. So 8N. 8N melihatnya. ஆமா சார், ஏன்னா அங்க 40N cos 2 தானே சார் இருக்கு. Oke. So, berapa you dapat? நடுவுல வந்து M tolak 5N. M sir, M. N. Oke, lepas tu? ஸோ நான் அந்த மேலே உள்ள M tolak 5N கீழே உள்ள M tolak 5N வெட்டினேன். அதோட அந்த மேலே உள்ள 8 கீழே உள்ள 8N வெட்டினேன். ஓகே, 8 dipotong. Oke, so இது என்ன அர்த்தம்? N tolak 5N. N tolak 5N. அதான் அர்த்தம். என்ன cos 2 இருக்கு. அப்ப அதே ரெண்டு தடவை இருக்குன்னு அர்த்தம். கீழே 8 வெட்டியாச்சு. ஆனா இன்னும் ஒரு N இருக்கு முன்னுக்கு. N tolak 5N. So இன்னும் எதை வெட்டலாம்? அந்த M tolak 5N வெட்டலாம். So வட வந்து M tolak 5N per N. Per N. இது cos 2 என்ன அர்த்தம்? அப்படின்னு அர்த்தம். ஓகே. So 8N வெளியாக்கின பிறகு உள்ளுக்கு இன்னும் இது இருக்கு. So இப்படி பொத்தம் மேல இன்னும் ஒன்னு இருக்கு. மறந்துடாதீங்க. கீழே kita masih ada N. ஓகே. Soal nombor 18. Okay. Given that P is equal to -4, Q is equal to 5, the value of P oda value கொடுத்துட்டாங்க, Q oda value கொடுத்துட்டாங்க. Sekarang mereka nak nilai untuk semua ni. Okay, so எப்படி தர்றது? You gantikan, substitute the value of P and Q.
Q சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 6 P வந்து -4, ஸோ கந்திகா -4 bracket Q வந்து லீமர், ஸோ லீமர் cos 2 தோலா 2 P வந்து -4. ஓகே, ஸோ செகண்ட் இது வந்து selesaikan பண்ணீங்க you will get -24. 25 ini selesaikan you dapat positif 8. So -24 33. Berapa dia punya nilai? Berapa nilai dia? சார் -792. சரியா? சார் எனக்கு அதான் சார் கிடைச்சிச்சு. சரி சார். Okey. Soal nombor 3. Ini topik perkara rumus algebraic formula. Okey, soal nombor 3. See ya. Given B sama dengan UT plus half ET cos 2. Okey. Ini nanti actually kita panggil sebagai kinematic formula. Kinematic formula. Okey, formula yang you belajar dalam, you akan belajar dalam physics. Kinematic formula dia சொல்லுவோம் physicsல படிப்பீங்க. Okey, sekarang mereka sudah berikan nilai U, nilai A, nilai T. Suruh kamu mencari nilai V. Apa you perlu buat? Gantikan nilai semula U, A, T lah, ke formula ganti pani V yang kண்டுபிடிங்க. Okay, U sama dengan 13, T sama dengan 2 tambah half. A sama dengan 6, T sama dengan 2 tapi kuasa 2. Okay, selesaikan. Berapa? சார் V sama dengan 38. Kata எல்லாத்துக்கும் அடுத்தது சார் others கிடைச்சிருச்சு சார். கெட்ரினா ரொம்ப நேரம் வாய் திறக்கல, கிடைச்சிச்சா? சார் ஆனா கொஸ்டின்ல வந்து -1/2 தானே கொடுத்துருக்காங்க. என்னமா திருப்பி சொல்லுங்க. கொஸ்டின்ல வந்து -1/2 கொடுத்துருக்காங்க சார். Ada sebenarnya formula sebenarnya tambah. Okey, tapi tukarkan kau. Yalah, formula வந்து S sama dengan UT tambah half ET cos 2. இதான் formula actually. Okey, கொஞ்சம் printing இருக்கு. You tukar kepada tambah. ஓகே சார், thank you. Formula வந்து S sama dengan UT plus half ET cos 2. Okey. Soal nombor 4. Given that 2 3y minus x over y is equal to 5, then y அப்படின்னா y வந்து பெருக்கல் ரூமுஸாக சொல்றாங்க. 2 3y tolak x per y sama dengan 5. Sekarang jadikan y sebagai perkara rumus. பாத்தீங்கன்னா மேலேயும் y இருக்கு, கீழேயும் y இருக்கு. Okey, ini siapa boleh buat? Siapa nak cuba soalan ni? சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், செஞ்சுட்டு சார்.
ஓகே, சோ இந்த y என்ன பண்ணுவீங்க முதல்ல? இந்த y kilo y வந்து denominator y இருக்கு, மேலே y இருக்கு. சோ kena darab dengan ni pada masa yang sama apa you perlu buat? You perlu kembangkan. Okay, so 6y tolak 2x sama dengan 5y. Kerja. சார் எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. Lepas tu kamu kumpulkan y. Apalah y lah ஒரு இடத்துக்கு கொண்டு போடுவீங்க. So yang ini sebelah sini, ini sebelah sini lah. So 6y tolak 5y sama dengan 2x. So ini tolak பண்ணீங்கன்னா y sama dengan 2x. Betul ke? Betul. ஓகே சார், கரெக்ட் சார். Oh, okay, soal nombor 5 cepat. Given that G sama dengan square root G over 1 over T kuasa 2. Jika G 10, T 0.5, carikan nilai G. Okay, so முதல் ஸ்டெப் வந்து நீங்க என்ன செய்யணும்? G பெருக்கா ரூமுஸ் ஆக்குங்க. அதாவது சின்ன G இருக்குல்ல, அதை பெருக்கா ரூமுஸ் ஆக்குங்க முதல்ல. Tukarkan G ini sebagai perkara rumus. Ini Abirani explain. Tukarkan G kecil sebagai perkara rumus. Lepas you gantikan dan cari nilai G. Okay, perkara rumus lagi ni Ama. சார் எனக்கு கிடைச்சிருச்சு சார். Okay, G என்ன சொல்லுங்க? ஓகே சார், அவங்க சின்ன ஜி கேட்டிருக்கறனால நம்ம வந்து இடத்த மாத்தணும் சார். ஃபர்ஸ்ட் Okay. துக்கத்தை பட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கந்தி பண்ணணும் சார். இது கொடுத்துருக்கிறத வச்சு கந்தி பண்ணணும் சார். Jadikan G sebagai perkara rumus. முதல் G perkara rumus ஆக்குங்க. சார் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து அந்த சைட் எடுத்துட்டு போகணும் சார். Okay. ஸ்கொயர் ரூட் அந்த சைட் எடுத்துட்டு போனா ஸ்கொயர் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 1 மைனஸ் டி ஸ்கொயரை வந்து அங்கிட்டு கொண்டு போய் டேராப் பண்ணும். So G sama dengan G kuasa 2 1 tolak T kuasa 2. Baru you gantikanlah. Okay, G எவ்வளோ? 10. Okay, 1 tolak T வந்து 0.5. Okay, so berapa you dapat? 100. 1 tolak 0.25. Berapa? சார் 0.75 சார். 0.75. Kerja tengok. Kerja. அது சார் அது வந்து 1 மைனஸ் 0.25 ஓட ஆன்சர் 0.75. அதுக்கப்புறம் 0.75 வந்து நம்ம 100 டைம்ஸ் பண்ணிட்டு 75 சார். 75. Kerja. அடுத்து சார் Okay. Soal nombor 10 Aswin. 12 Katrina. Given that h equals to square root 1 minus c over 2, square root வந்து மேல மட்டும் தான் இருக்கு. h சமம் dengan square root 1 minus c over 2.
then c அப்படின்னா c பெருக்கல் முசாக்கமா சொல்றாங்க. அஸ்வின் இருக்கானா? இருக்கேன் சார். ஓகே, சொல்லு, நேரடியா சொல்லு. சி எப்ப நான் வந்து பெருக்கல் முசாக்கணும், கண்டிப்பா இடம் மாத்திக்குவேன். அது முத வேலை செய்வீங்க. ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? முத வேலை என்ன செய்யணும் இப்ப நீ? சார் 2 கொண்டு போய் ஹெச்சோட டாரா பண்ணோம். ஓகே, டாரா பண்ணீங்கன்னா அப்ப என்ன கிடைக்குங்க? 2h சத்து தொலாசி 2h. ஓகே, அடுத்து என்ன செய்வ? சத்துவை கொண்டு போய் 2hோட மைனஸ் பண்ணணும். சரியா அவன் சொன்னது? சார் முதல்ல அந்த புஞ்ச கொசடூர் அந்த பக்கம் எடுத்து போகணும் சார். சார் அந்த பக்கெட்டுக்கு புஞ்ச தானே முத எடுக்கணும். ஆமா சார். அது உள்ளுக்கு இருக்கு, வீடு தானே முத மாத்துவோம். அப்ப புஞ்ச அங்க மாத்த என்ன ஆகும்? கொசடுவு 2h கொசடுவு. அப்ப இங்கிட்ட என்ன இருக்கும் மிச்சம்? சத்து தொலாசி. சமட்டுங்க. புஞ்சா அங்கிட்ட எல்லாத்துக்கும் கோசடுவா, அப்படின்னா 2h பிராக்கெட் போட்டு ஃபுல்லா கோசடுவா. ஓகே, அடுத்து அந்த 1 எடுத்துட்டு போனவங்க எடுத்துட்டு போய் மைனஸ் பண்ணணும். ஓகே, இங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா முடிச்சிடலாம். எப்படின்னா கொஞ்சம் தெளிவா இருக்கணும் நீங்க. சத்து தொலாசி சமட்டுங்க 2h கோசடுவா தானே. ஓகே, இப்போ எனக்கு வந்து சி தானே வேணும். சி வந்து பாசிட்டிவா இருக்கணும், சி வந்து நெகட்டிவா இருக்க முடியாது. ஆனா இந்த பார்த்தா சி நெகட்டிவா இருக்கு. why not இந்த நெகட்டிவ் சியை அங்கிட்டு கொண்டு போயிட்டு இந்த பாசிட்டிவ் இதை அங்கிட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா என்னவா மாறிடும்? ஒரே வேலை முடிஞ்சிடும். என்ன வேலை முடிஞ்சிடும்? சி மைனஸ் சி அங்கிட்டு கொண்டு போனா பாசிட்டிவ் சியா மாறிடும். யா ஒண்ணு இங்க ஏற்கனவே இருக்கு. பாசிட்டிவ் 2h பாசிட்டிவ் நீங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னா மைனஸ் 2h பாசிட்டிவ். மக்க சி சமடுங்க சத்து தோலா எடுத்த மாத்திக்க வேண்டியது கடைசியா. ஓகேயா? ஓகே சார். மைனஸ் சி அங்க கொண்டு போயிட்டா பாசிட்டிவ் சியா மாறிடும். இது கொண்டு வச்சிட வேண்டியதான். ஓகே, கடைசியா இடம் மாத்திருங்க. ஓகே, கேத்ரீனா வைக்கனா எம் சார் முத வந்து 8 வந்து அங்கிட்டு எடுத்துட்டு போறோம் சார். எதை எடுத்துட்டு போனோம்? 8 சார். இங்க உனக்கு விளங்குச்சா இல்லையா? இங்க வந்து நேரடியா ஒண்ணு எடுத்து போக முடியுச்சு அவனால. அவன் முத எதை எடுத்துட்டு போனா? ஒண்ணு மாத்தத்துக்கு முன்னுக்கு அவன் எதை எடுத்து வந்து ஸ்கொயர் ரூட் தானே எடுத்துட்டு போனான். ஆமாவா இல்லையா? ஆமா சார், ஆமா. இப்ப எப்படி 8 எடுத்துட்டு போறது? ஸ்கொயர் ரூட் உள்ளுக்கு வீட்டுக்குள்ள இருக்கு, எப்படி எல்லாத்தையும் கை வைக்க முடியும்? நீ முத எதை உடைக்கணும்? வீடு சார். சொல்லு, அன்னிலன்னு படிச்சுட்டு இருக்கோம், ஏன் இன்னும் ஏற மாட்டேங்குது மண்டையில? कला ada square root, kamu kena bawa square dulu sebelum boleh sentuh apa-apa dalam. முதல்ல எதை எடுத்துட்டு போனோம்? முதல்ல எதை எடுத்துட்டு போகணும்னு கேக்குறேன். வீடு சார். சோ புஞ்ச எடுத்துட்டு போனா அங்க என்னவா மாறும்? அங்க வந்து இது புஞ்ச அங்கிட்டு போனா என்ன? இந்த புஞ்ச முதல்ல எடுத்துட்டு போனா என்னவா மாறுச்சு? இந்த புஞ்ச சோ புஞ்ச எடுத்துட்டு போனா குவாசா மாறும். ஆனா இங்க யார் இருப்பா? 9m tolak a per 8. அங்க அது என்னவா மாறிடும்? குவாசா 2 மாறும். ஏன்னா புஞ்ச குவாசா 2 எடுத்துட்டு போறதுனால குவாசா 2 மாறும். அதே புஞ்ச குவாசா 3 எடுத்துட்டு போனா குவாசா 3 மாறும். ஓகே, டிபெண்ட்ஸ்ல. ஓகே, இப்போ யார் எடுத்துட்டு போக போறா? ஏன்னா என்னோட ஃபோக்கஸ் வந்து m. எதை முதல்ல எடுத்துட்டு போனோம்? 8 சார். இப்பதான் நீ ஒண்ணா தொட முடியும் உள்ளுக்குள்ளதால. minus a sama dengan 8 darab 3 kuasa 2. ஓகே, அடுத்து அதுக்கப்புறம் a எடுத்துட்டு போணும் சார். அங்க கொண்டு போனா என்ன மாறும்? இங்க minus a அங்க கொண்டு போனா தம்பா a. அது முடிஞ்சது, நீங்க செட்டில் பண்ணிடலாம். 8 3 kuasa 2 எவ்வளவு? 3 kuasa 2 9. 9 darab 8 72. இது நீங்க செட்டில் பண்ணிடலாம். தம்பா a இதையே கொண்டு வந்தா தம்பா a ஆயிடுச்சு. ஓகே, m அடுத்து sama dengan 72 tambah a
per sembilan. ஏன்னா இது டரா அங்கிட்டு கொண்டு வர பாகியா மாறிடும். ஓகே betul ke? betul sir. correct sir. ஓகே buat soalan ni. கேள்வி நல்லா படிங்க. இது நான் ஒன்றும் விளக்க மாட்டேன் உங்களை. You baca, lepas tu semua orang bagi jawapan. Abirami, Dashwar, Katrina, Durga sini, Ashwin. கேள்வி நல்லா படிச்சுட்டு பகி ஜாபான். The volume of a cylinder with the radius of base r and height h plus 4 is given by b is equal to pi. இதோட பேர் வந்து pi. Okay, pi ன்னு சொல்லணும். Okay, so given by v is equal to pi r cos 2 square h plus 4. Find the value of r in term of pi when v is equal to 144 and h is equal to 12. So second. ஸ்லைட் தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குதா? இப்ப தெரியுது சார். இது ஆப்ஜெக்டிவ் கேள்வி. நான் ஏபிசிடி கொடுத்துட்டேன். சும்மா என்கிட்ட அடிச்சு விடாதீங்க ஏபிசிடின்ட்டுன்னு. செஞ்சு பார்த்து உங்களுக்கு விட கிடைக்கணும். Find the value of r அப்படின்னு என்ன அர்த்தம்? r பெருக்க ரூமுஸா ஆக்க சொல்றான். இந்த ஃபார்முலால r பெருக்க ரூமுஸா ஆக்கனா மத்ததெல்லாம் இங்க வந்துரும். ஓகே? அதுக்கு அப்புறம் v ல இங்க வந்துரும், h ல இங்க இருக்கும். அப்ப v 144, h வந்து 12 போட்டுருங்க. பாய் அப்படியே ஓட சொல்றான். பாய் வந்து எதி போட வேணாம். அதனால தான் வந்து என்ன சொல்லிருக்கான்? Find the value of r in term of pi. அப்படினா பாய் வந்து அப்படியே பாயோட வேல்யூ வந்து एक्चुअली 22 per 7 ataupun 3.142. ini nilai par. एक्चुअली அது வந்து per மாலா கான்ஸ்டன்ட் வேல்யூ. பாய் நீங்க வந்து இனிமே மேத்ஸ்ல எங்க பார்த்தாலும் ஃபார்ம் 5 வரைக்கும் இல்ல யூனிவர்சிட்டில கூட பாய் வேல்யூ பாத்தீங்கன்னா 22 அதோட வேல்யூ 3.142 ஏதாவது ஒன்னு பாய்க்கலாம். ஆனா அவன் வந்து இத போட சொல்லல. அவன் வந்து பாய் வந்து நீ அப்படியே வச்சிரு. மத்ததெல்லாம் கண்டிப்பா சொல்றான். v 144 போடு, h 12 போட்டு r ஓட வேல்யூ என்னது in term of pi. அதாவது இது வந்து பாய் அது வேல்யூ இருக்கணும். பாய் வந்து அப்படி இருக்கணும். அது வேல்யூ கந்தி பண்ணாம பாய் வந்து அப்படி இருக்கணும். கேள்வி வழங்கிச்சா? கேள்வி வழங்கிச்சான்னு கேட்டேன். விளங்கிடுச்சு சார். விளங்கிடுச்சு சார். Oke, siapa sudah dapat jawaban? சார் எனக்கு பி கிடைச்சிச்சு சார். பிபி. அஸ்வனா? எஸ் சார்.
சார் எனக்கும் பி கிடச்சிச்சு. Others? Okay, so formula பாத்தீங்க சொன்னா b is equal to pi r cos dual h plus 4. Okay, so இப்போ எனக்கு r பிரகாரம் முசா வேணும்னால நான் இடம் மாத்திக்கிறேன். Pi r cos dual h plus 4 equals to v. Okay, so இதுல முதல்ல எனக்கு வந்து அந்த r cos dual நீ வச்சிருக்கணும். மத்ததெல்லாம் நான் கொண்டு போயிடலாம். மத்ததெல்லாம் என்ன hubungan பாத்தீங்கன்னா hubungan darah. Senang saja. R kuasa dengan pi adalah hubungan darah. R kuasa dengan semua ini adalah hubungan darah. So ரெண்டு hubungan darah இருக்கிறதுனால அங்க நான் கொண்டு போனோட hubungan bahagi. அப்பனா R kuasa 2 மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா இது ரெண்டையும் அங்க கொண்டு போனோம்னு சொன்னா dia jadi bahagi kepada ini B. B ke bahagia. Okay? Macam ni. Lepas tu R adalah kuasa 2 அங்க கொண்டு போனா dia jadi punca kuasa 2 bagi semua ni. Okay, so ini perkara rumus. இப்போ அவங்க கேட்கறது வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க. b ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, h ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, pi வந்து அப்படியே வச்சிருக்க போறோம். Okay, in term of pi அப்படினா pi வந்து அப்படியே வச்சிரு அப்படின்றாங்க. Okay, gantikanlah saya buat sini ya. Okay, so நம்மளோட ஃபார்முலா என்ன கிடைச்சிச்சு? r sama dengan punca kuasa 2 v per pi h plus 4. Okay, so gantikan okay, v வந்து 144 per pi அப்படியே வச்சிருக்கணும். h வந்து 12 plus 4. Okay, சரி பாத்தீங்கன்னா 144 இது 16 16 pi. Okay, அதான் நம்மளோட r. D mana dua ini adalah punca kuasa 2 sempurna, perfect square. So what is perfect square? You boleh dapat nombor bulan bila you punca kuasa 2 kan. 144 ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா விடை கிடைக்கும். அதே மாதிரி 15 இங்கேயும் நீங்க ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்கும். மேல என்ன ஆகும்? 12 punca kuasa 2 144 வந்து 12 per 16 punca kuasa 2 பண்ணீங்கன்னா 4. ஆனா பாயை punca kuasa 2 பண்ண முடியாது. அதனால அது அப்படியே உள்ளுக்கே இருக்கும். punca kuasa 2 உள்ளுக்கே இருக்கும். ஏனா 16 pi 16 punca kuasa 2 பண்ணீங்கன்னா 4. அது ஓகே. square root of 16 is 4. Okay, but square root of pi வந்து you cannot find the value. Can find the value but decimal ல இருக்கும். அதனால என்ன பண்ணிடுவாங்க? அது square root குள்ளேயே வச்சிருக்கோம். ஓகே, சோ bila yang ini saya boleh simplify lagi. இது ரெண்டும் நம்ம இன்னும் simplify பண்ணலாம். இந்த 1 இங்க 3. So jawapan adalah 3 per square root pi. Jawapan adalah B. விளங்கிடுச்சா? விளங்கிடுச்சு சார். விளங்கிடுச்சு மட்டும் அஸ்வின் வேகமா சொல்றான், வேலையை சொல்ல மாட்டான். விளங்கிடுச்சுன்னு அப்பயும் வேலையை சொல்ல மாட்டேன். ஓகே, நீ buat sendiri, berikan jawapan. எல்லாரும் வேலையை சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. நீங்க ஏதோ இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப you belajar dalam formal pun penting யூஸ் பண்ணணும் நம்ம. Ya Abirami, Taswan, Aswin, Lugasini, Katrina. Encik Lee membeli N buah buku rekod. N buah buku rekodனா புக் ரெக்கார்ட் வந்து N வாங்கியிருக்கான். எத்தனை தெரியல, 8 5 10 100 N வாங்கியிருக்கான்.
dengan harga RM6 setiap satu. N buku வாங்கியிருக்கான், எத்தனை புக்குன்னு தெரியல, ஒரு புக்கும் 6 வெள்ளிக்கு வாங்கியிருக்கான். Dan 2 batang pen dengan harga yang sama. 2 pen வாங்கியிருக்கான், ரெண்டும் ஒரே விலை. Jika dia perlu bayar RM100 ke semuanya, எல்லாத்துக்கும் சேர்த்து 100 வெள்ளி கட்டணும் அப்படின்னா பேனோட விலை வந்து எப்படி ஃபார்முலால சொல்றது? ஒரு பேனோட விலையை எப்படி ஃபார்முலால சொல்லுவோம்? சார் Yes. எனக்கு விலை A கிடைச்சிச்சு சார். That's one A. Others? Saya kira sampai 5, 1, 2, 3. அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கீங்களா? இருக்கோம் சார். இருக்கோம் சார். நான் எப்ப லீமா கணக்கு போடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? இப்ப lima. Okay, Kaswan. Others jangan get, huh? Okay, Kaswan. Kaswan. சார் சொல்லுங்க சார். சொல்லு, எப்படி? சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் ரெக்கார்ட் புக்ஸுக்கு வந்து அவங்க 6 வெள்ளி, ஒரு புக் வந்து 6 வெள்ளியா, அவங்க எத்தனை புக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. ஸோ என்னு போட்டாங்க. அதோட கீழே வந்து அவங்க 2 பென் வந்து ஈக்குவல் பிரைஸ்க்கு வாங்கிக்க சொல்றாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 100 வெள்ளிக்கு அந்த பென்னு வந்து அவங்க ஒரு பென்னு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த இது வந்து நம்ம ஒரு மேத்தமெட்டிக் ஆயருக்கு செய்யணும் சார். ஓகே. ஸோ எப்படின்னா, நம்ம இப்போ எத்தனை புக்கு வாங்கினா தெரியல. ஸோ ஒரு புக் வந்து 6 வெள்ளி சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எண்ணாம் எண் போட்டு. ஓகே, வெயிட். ஓகே, ஸோ bayaran buku ரெக்கார்ட் வந்து எவ்வளவு கட்டி இருக்கணும்? அவன் n புக்கு வாங்கியிருக்கான், ஒரு புக்கு 6 வெள்ளி அப்படின்னா அவன் எவ்வளவு கட்டி இருக்கணும்? 6 n வெள்ளி கட்டி இருக்கணும். எப்படின்னா இது வந்து எப்படி நீங்க நினைச்சுக்கலாம் அப்படின்னா, 3 ரொட்டி வாங்குறேன், ஒரு ரொட்டி வந்து 2 வெள்ளி அப்படின்னா எத்தனை வெள்ளி கட்டி இருப்பேன் ரொட்டிக்கு? நான் 3 ரொட்டி வாங்குறேன், ஒரு ரொட்டி 2 வெள்ளி. அப்படின்னா மொத்தம் எவ்வளவு ரொட்டி வாங்கி எத்தனை வெள்ளி கட்டி இருப்பேன்? 6 வெள்ளி. எப்படி? அதான் இந்த கேஸ்ல வந்து n எவ்வளவு நம்ம வாங்குறோமோ அதை எவ்வளவு ஒரு யூனிட், அந்த ஒரு வேலை, ஒன்னு ரொட்டியோட வேலை எவ்வளையோ பெருக்கணுமா அதுக்கான செலவு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இங்கே நமக்கு என்ன தெரியுது, அந்த பிலங்கானியும் அது ஒரு வேலையும் நம்ம பெருக்கணுமா மொத்தமா நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம், எவ்வளவு கட்டி இருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அப்ப புக் ரெக்கார்ட் வந்து n வாங்கியிருக்கான், 6 வெள்ளி ஒரு புக்கும், அப்படின்னா மொத்தமா எவ்வளவு கட்டியிருப்பான்? 6 n வெள்ளி கட்டியிருப்பான். ஓகே, அடுத்து அடுத்து வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 pence ஆஃப் ஈக்குவல் பிரைஸ். ஸோ நம்ம என்ன போட்டுக்கலாம், அங்க டூ எக்ஸ்னு போட்டுக்கலாம் சார். ஓகே, ஒரு பேனோட வேலை வந்து x வெள்ளின்னு போட்டுக்கலாம். அப்படின்னா பேன் வந்து 2x, ஏன்னா 2 பேன் வாங்கியிருக்கான்,
நம்ம எக்ஸ்ன்னு போட்டு சொந்தமா போட்டுக்கிட்டோம், எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டோம். 2 பேன் வாங்கினதுனால டூ எக்ஸ் வெளியே கட்டியிருக்கான். ஓகே, அடுத்து ஸோ இதில் நம்ம ஒரு ஆயர் கிரியேட் பண்ணலாம் சார். ஸோ எண்ணாம் என் தம்பா டூவோ எக்ஸ் சமட்டுங்க RM சாத்தோஸ். ஓகே, வெரி குட். இந்த ஐடியா உங்களுக்கு வரணும். இந்த டாபிக்ல எதுக்கு படிக்கணும்? டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா அவங்க சால்வ் பண்றது தான் அந்த டாபிக் நம்ம படிக்கிறது. அப்ப படிச்ச டாபிக்கோட நாலேஜை வச்சு இந்த ப்ராப்ளம் நீங்க வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அப்ப இது பத்தோல் இனி பத்தோல் டைப்பட டூ எனி டி பினா ஐஆர். யாருக்கு இது வந்து விளங்கல? இந்த RN யாருக்கு விளங்கல? எல்லாத்துக்கும் விளங்கிடுச்சா? விளங்கிடுச்சு சார். ஓகே, 2x விளங்கியிருக்கோம். அப்ப இந்த RNும் 2xும் இந்த மொத்த காசு தான் வந்து 100 வெள்ளி கட்டியிருக்கான். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? x. Find the price of a pen. பென்னோட விலை வந்து நம்ம x ன்னு போட்டா இந்த x தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ அதுக்கு தான் வேலை பண்ணிருக்கோம். ஓகே, என்ன இப்படியா? சோ do x சமட்டுங்க 100 தோலா நாமே. இந்த பென் வந்து பாருங்க மைனஸ் பண்ணிருக்கோம். அப்ப x வேணும்னா, அதாவது ஒரு பேனோட விலை வேணும்னா இந்த ரெண்டை வந்து டிவைட் பண்ணணும். So 100 minus 6n over 2. di mana kita boleh simplify. மேல வந்து ஃபேக்டர் பண்ணலாம். ஓகே, சோ நீங்க 2 வெளியாக்குனீங்கன்னா மேல இங்க இருந்து 2 வெளியாக்குனீங்கன்னா 50 tolak n per 2 di mana kamu boleh potong. So jawapan adalah 50 tolak 3n. Jawapan adalah A. Oke. Ini oke, kalau satu bulak tanah oke, kalau satu bulak tanah, oke, ini actually நம்ம இன்னைக்கு வந்து bulatan டாபிக் போயிருக்கணும். இதனால பரவாயில்ல, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. Oke, ini pusat. Ini kita panggil sebagai radius, jejari. Ini jejari ataupun radius. இன்னொரு பக்கம் radius நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா dia akan jadi ini pun jejari lah, பாதி வந்து jejari. Pusatல இருந்து circumference வரைக்கும். Ini kita panggil sebagai lilitan. Circumference. Oke, ini adalah center. Centerல இருந்து circumference வரைக்கும் jejari lah, kita panggil sebagai radius. Jejari ataupun dalam bahasa Inggris radius. Oke, ஆனா இப்ப A ல இருந்து B வரைக்கும் ஃபுல்லா இங்க ஒரு ரேடியஸ் பாதி ரேடியஸ் பிளாஸ் பண்ணி இந்த மூலை அந்த மூலை வரைக்கும் போணுச்சு சொன்னா itu yang kita panggil sebagai diameter. Oke, அப்பனா நீங்க diameter பாத்தீங்கன்னு சொன்னா dia adalah sebenarnya 2 kali jejari. Oke, ataupun jejari tambah jejari dia akan jadi diameter. Oke, so இந்த lilitan இருக்குல்ல circumference சுத்திலும் அப்படியே நீங்க ஒரு ரவுண்டா அடிச்சு வந்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து, அதாவது circumference ஓட ஃபார்முலா வந்து 2π j. ஓகே, ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சீங்கன்னா 2π j. பாதி ரவுண்ட் மட்டும் அடிக்கிறீங்க வச்சுக்கோமே, செமி இது மாதிரி பாதி ரவுண்ட் மட்டும் அடிச்சீங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் சர்க்கிள்ல இருந்து ஃபுல் லிலித்தான்ல ரெண்டா டிவைட் பண்ணிடுவோம். ஏன்னா பாதி அடிக்கிறீங்க. ஸோ கட் பண்ணீங்கன்னா ஃபார்முலா வந்து முன்னாடி π j. இந்த π j வந்து செமி சர்க்கிளோட அந்த லிலிதான் பெரிமீட்டர்ல. ஓகே, வெளிய என்ன சொல்றேன்னு விளங்கிச்சு சார். ஃபுல்லா கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஃபார்முலா, ஒரு ஃபுல்லா நீங்க ஒரு ரவுண்ட் அடிக்க வச்சுக்கோமே, ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு வரீங்க. சோ அது வந்து ஃபார்முலா வந்து 2π j. 2 kali π kali jejari. ஓகே, ஆனா நீங்க பாதி தான் அடிக்கிறீங்க அப்படின்னா, செமி பாதி தான் அடிக்கிறீங்கன்னு சொன்னா அதோட அளவு வந்து π j. ஓகே, ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து இப்ப இந்த கேள்விக்கு நாம பயன்படுத்துறோம். ஓகே, நீங்க பாருங்க,
The diagram below shows a window with ஒரு கதவு ஒரு ஜன்னல் with the upper part மேல வந்து ஒரு செமி சர்க்கிள் பாதி வட்டம் பாதி வட்டம் மேல இருக்குது இந்த வடிவம். ஓகே, so the perimeter in centimeter of the windows அதாவது ஃபுல்லா perimeter எவ்வளவு கேக்குறாங்க. So there is sini ke sini 20 y, there is sini ke sini 10 x, அப்படினா there is sini ke sini also 20 y. அதுக்கு அப்புறம் இந்த பாதி வந்து செமி சர்க்கிளோட ஃபார்முலா படிக்கணும். செமி சர்க்கிளோட ஃபார்முலாவோட பாதி வட்டத்தோட அளவு வந்து எவ்வளவு பார்த்தோமா pi c. ஓகே, சோ இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த கேள்வி நீங்க செட்டில் பண்ண முடியும். ஹோல் டயகிராமோட பெரிமீட்டர் எவ்வளவுன்னு கேட்கலாம். இஸ் இட் ஓகே? ஓகே சார். வாட்ஸ் பகாய் ஹோம்வொர்க் திங்க். கொஞ்சம் நம்ம இன்னும் இந்த டாபிக் சர்க்கிள் டாபிக் படிக்கல, இருந்தாலும் இந்த டாபிக் வந்து ஆக்சுவலி பிரகார் ரூம்ஸ்லாம் செமி சர்க்கிள் இந்த சர்க்கிளோட கொஞ்சம் நாலேஜ் வந்து இங்க யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, சோ நான் விளக்கிட்டேன். ட்ரை பண்ணுங்க முதல்ல. ஓகே, இனி போல் யூ buat sebagai kerja rumah homework. Cuba. Okey, lepas tu yang ni soalan-soalan polygon pun you cuba. அடுத்த வாரம் kita masuk circle. ஓகே, நம்ம அடுத்த வாரம் circle போந்துடலாம். அப்ப இந்த வாரம் கொஞ்சம் நம்ம இதுக்கு அப்புறமும் நான் கொஞ்சம் ஒரு ஒர்க் ஷீட் அனுப்புவேன். அந்த ஒர்க் ஷீட்ல வந்து எல்லாமே கலந்துருக்கும். ஓகே, அல்ஜிப்ரா, ரூமஸ் அல்ஜிப்ரா, பாலிகன் எல்லாமே கலந்துருக்கும். அதையும் செஞ்சு முடிங்க. பிறகு எல்லாமே ஓகே ஆச்சு, ஓரளவு உங்களுக்கு விளங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா kita masuk circle. அடுத்த வாரம் bulatan வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். tapi kita kena buat banyak practice lah. நிறைய practice இருக்கு. ஓகே, ada apa-apa soalan? Tak ada sir. Okey, buat semua ni sebagai kerja rumah. Kita akan bincang kelas yang akan datang. Okey, good night. Good night sir. Bye sir.